அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எனக்கு என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மயில், ராஜி, மீனா 3 பேருமே அவங்களுடைய மாமனாரோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போய் நுழையவும் மயில் பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, அப்போ ரேட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நுழைஞ்சிக்கிட்டே வராங்க. ராஜி வந்துட்டு வாங்கக்கா போகலாம் உள்ள அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு. ஏங்க ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு மயில் சொல்லவும், இல்லை நீங்கள் காலையில் பிளான் பண்ணும்போது இருந்த மூஞ்சி முகம் அந்த இது எல்லாமே உங்களுக்கு அதை விட இப்போ ஒரு மாதிரி பரபரப்பாக ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகவே இருக்கீங்க ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயில் மேனேஜ் பண்ணிடுறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சரி மாமாவுக்கு முடிச்சிடலாமான்னு ராஜி கேட்கும். ஓகே நல்லா இருக்குது இந்த ஐடியா கூட, சரி வா மாமா பார்க்கலான்னு பார்க்குறாங்க. வெள்ளை வெஸ்டி வெள்ளைச்சட்டை எடுங்க அப்படிங்கிறாங்க. ராஜி போய் பார்த்து கடைக்காரர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மீன் வந்துட்டு ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, எப்போ பார்த்தாலும் மாமா வெள்ளை வெஸ்டி வெள்ளைச்சட்டையே தானே போடுறாரு, ஃபார் சேஞ்ச் இந்த டைம் நம்ம கலர் ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. கலர் ஷர்ட்னா போடுவாராக்கா மாமனே, நாம போட வைப்போம் என்னக்கா அப்படின்னு சொல்லி மீனா மயில்கிட்ட கேட்குறாங்க. எதுனாலும் ஓகே தானே, அப்படிலாம் சொல்லக்கூடாது, எதுனாலும் ஓகே தானே, நீங்கள் சொல்லுங்கள் போட வைக்கலாமா வேண்டாம்னு. கலர் ட்ரெஸ் கூட ஓகே தானே, பார்த்தியா கலர் ட்ரெஸ் தான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும், ஸோ மாமா எப்படியாவது பேசி நம்ம போட வைப்போம், என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்க. ஒரு சில கலரை பார்த்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக பார்த்துட்டு அவங்க ரூபா பார்க்குறாங்க. மயில் வந்துட்டு 1200 மோடி 1200 ஐயோ 3 ஷேரிங் வச்சா கூட 400 வருது, என்னால் ஷர்ட்டு கூட இப்போ ரூபா கொடுக்க முடியாது, நான் என்ன செய்ய அப்படின்ட்டு மயில் பயங்கரமாக ரொம்ப புலம்பிக்கிட்டே ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேட்சிங்காக வெள்ளை வேஷ்டி கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து சொல்லிடுறாங்க. மீனா செல்லை பார்த்துட்டே இருக்காங்க. என்னக்கா செல்லை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு ராஜி கேட்கவும், இல்லை ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே மீனா மெதுவாக கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஃபோன் போடுறாங்க. யார் போடுறாங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் செந்திலுக்கு. பட் அவர் கடையில் இருக்கார், ஃபோன் எடுக்கவே இல்லை, ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க, நான் ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மெசேஜ் பண்ணுறாங்க. அதை திருப்பி அவர் செந்தில் மெசேஜ் சவுண்டு கேட்கவும் அவங்க பக்கத்தில் அவங்க மாமா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னக்கா வர்றவங்க எல்லாரும் 500 கொடுத்தா நான் எங்கக்கா சில்லறைக்கு போக, கொஞ்சம் சில்லறை கொண்டுட்டு வாங்களே. ஐயோ இல்லையே தம்பி அப்படின்னு அங்கே உள்ள ஒரு அம்மா சொல்கிறாங்க. சரி இந்தாங்க இந்த வட்ட சில்லறையை வாங்கிட்டுக்கோங்க, நம்ம சில்லறையை மாற்றி வைக்க தான் செய்யணும் போலுக்கு அப்படின்ட்டு அவர் புலம்பிட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு பொருள் எங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாமா பழனிகிட்ட செந்தில் கேட்குறாரு. அது உள்ளே இருக்குடா அப்படிங்க. சரி உள்ளே போகிற சாக்கில் போயிட்டு அப்படியே மீனை அனுப்பின மெசேஜ் அவர் என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க, நான் மெசேஜ் பண்ணால் நீ எடுத்து என்னென்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, கால் பண்ணால் பேச மாட்டேங்கிறீங்க, ஆனால் என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களாங்கோ. சரி அப்படியே இருங்க, நான் அந்த வீட்டில் இருக்கிறதே உங்களை ஒரு ஆளுக்காக தான், நீங்கள் இருக்கிறனால தான் எல்லோரும் எனக்கு உறவு முறையில் எல்லோரும் எனக்கு தேவைப்படுறாங்க, பட் நீங்களே பேசலை அப்படிங்கும்போது நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும், நான் எங்கேயாவது போகிறேன் சரியா, நான் எங்கேயாவது போகிறேன், இனிமேல் நீங்கள் என் கூட பேசவே வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மெசேஜும் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இவர் பார்க்குறாரு, இவையே இப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்ட்டு ஃபோன் போடுறாரு செந்தில் பட் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. அதனால் அதுக்கடுத்து அவர் யோசிக்கிறாரு, ஏன் இவன் இப்படிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கா ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பாண்டியன் வந்துடுறாரு. ஆமாடா வேலை பார்க்குற நேரத்தில் இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் எப்படிரா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவர் ஹெட்ஃபோன் சீக்கிரமாக காதிலேருந்து கலட்டுறாரு செந்தில். ஒன்று பழனி டே இருடா அந்த ஒரு ஹெட்ஃபோன் தாண்டா உருப்படியாக இருக்குது, அதையும் போட்டு உடச்சதாரு உங்கள் அப்பா சொன்னாங்கன்ட்டு அப்படின்ட்டு அவர் ஹெட்ஃபோனை வாங்கி வச்சாரு. திருப்பி யோசிச்சுட்டே இருக்கா செந்தில், இன்னும் இவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் வேறு வருது, என்னாச்சு ஏன் என்ன அப்படின்ட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிட்டாங்க. பட் இங்கே திருப்பி அத்தைக்கு நம்ம சேரீ பார்க்கலான்ட்டு அத்தைக்கு போய் சேரீ பார்க்க போகிறாங்க 3 பேருமே. அத்தை கிட்ட சேரீலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அதை விட இன்னும் சூப்பராக தூக்கலாக நம்ம எடுக்கணும்னு சொல்லி மீனா சொல்லுவோம். சரி பார்க்கலான்னு எல்லா சேரீயும் பார்க்குறாங்க. 2000 3000 அந்த மாதிரி ரேட்டு கூட உள்ளதெல்லாம் இருக்குது. மயில் இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ரேட்டா இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு சரியாக பார்க்கும்போது இது நல்லா இருக்குது, இந்த 2ல் எதை எடுக்கலான்னு ராஜி கேட்குறாங்க. எனக்கு இது ஓகே அப்படிங்கிறாங்க. மயிலுமே இது ஓகே தான் அப்படிங்கிறாங்க. சரி இதை எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. 2000 இருக்குது. மயில் அப்பா 2000 இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பில்லெல்லாம் பே பண்ணிடுறாங்க. ஆனால் அவர் கொடுத்தோன்னு இவங்க நான் கொடுக்குறேன்ட்டு மீனா சொல்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை நான் கொடுத்துக்கிடுவேன், என்னால் ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது, பாதி தான் கொடுப்பேன், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. பட் மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பிச்சு போடுவேன் அக்கா, இவ்வளோ பிடிச்சி வச்சுக்கோங்க, நான் போய் பில்லு பே பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அவங்க போய் பே பண்ணுறாங்க. பின்னாடியே ராஜி போய்ட்டு அக்கா அங்கே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் இது மயிலெலாம் கவனிச்சிட்டு அவங்களோட பர்ஸை பார்க்குறாங்க. பர்ஸில் 200 தான் இருக்குது. ஐயோ நம்ம கையில் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுறாங்க. அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றக்கு உட்காடுறாங்க. மயில் இல்லை நம்ம வீட்டில் போய் சாப்பிடலாமே நேரமாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா வீட்டில் போய் சாப்பிட்றா இன்னொரு நாள் சாப்பிடலாம், எனக்கே ஒரு நாள் தானே, என்ன ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கான்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு மீனா சொல்லுவோம். எனக்கே ஒரு நாள் தானே ஒன்று சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவுக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது வேறு இருக்குல்ல மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னு திருப்பி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோன் போட்டு சொல்லிடுங்கன்னு ராஜி சொல்கிறாங்க. ஒரு நாள் கொடுக்கலாட்டினா ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் எங்கே வெளியே போய் நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுக்கிடுவாங்கன்னு. இல்லை நான் போய் கண்டிப்பாக கொடுக்கணும், நான் வேணால் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஐயோ இருங்கக்கா ஏன் இப்படி இருக்கீங்க, ஃபோன் போட்டு ஃபஸ்ட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபோன் போடுறாங்க. அவன் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணிட்டு அப்புறம் நீ எனக்கு காலையிலே சொல்லியிருக்கலாம்னா நான் வீட்டிலேருந்து காலையில் சாப்பாடு எடுத்து வந்திருப்பேன், இப்போ பாரு நான் சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறாங்க. சாரி மாமா மறந்துட்டேன், நான் வேலை முடிஞ்சிடும்னு நினச்சேன், பட் ஆனால் முடியல,
அதனால் என்னால் இப்போதைக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கிறாங்க. சரின்னு அவர் வேலை அவசரத்தில் சரி நான் வச்சுறேன்ட்டு வச்சிடுறாங்க. பட் மயிலுக்கு வந்து இது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து இப்படி சொன்னதுனால தான் அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ராஜிட்டையும் மீனாட்டையும் புலம்புறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய சாப்பாடை அவர் பார்த்துக்கிடுவார், இதெல்லாம் மறந்து போயிடுவார் பாருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் தனியாலாம் வேண்டாம், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், அதுலேருந்து கொஞ்சோண்டு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு 2 பவுலில் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்கன்னா எனக்கு போதும் போதும்னு மயில் சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டு ஒரு வழியாக முடிச்சிடுறாங்க. ஏங்க ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதை நோட் பண்ணுறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லுக்கு வந்து கொடுக்குறாங்க. ராஜி வந்து அந்த பில்லை வாங்கிட்டு இந்த வட்டம் நான் தான் பே பண்ணுவேன், உங்களே பே பண்ண விட மாட்டேன்ட்டு ராஜி பே பண்ணுறாங்க. அப்பையும் மயில் வந்து பார்த்துட்டு நம்மளால் எந்த ரூபாவும் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ராஜியோட அம்மா வீடை காட்டுறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பாவும் வர்றாரு. என்ன சாப்பாடு எடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அவங்க ஒய்ஃப்கிட்ட. இல்லையே அதெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சாச்சு அப்படிங்க. அப்புறம் என்ன எடுத்து வைக்காமல் இருக்குது, நீங்கள் கையை காலை கழுவிட்டு வாங்க, நாங்கள் ஒரு நிமிஷத்தை எடுத்து வச்சிடறோம் அப்படிங்கிறாங்க. எப்பா எப்படி பேசிட்டு போகிறான் பாரேன், வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிகிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறேன், ஏதோ ரூபா கொடுத்து சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அத்தையே வேலைக்கு ஆள் இருந்தால் கூட இவர் பேசுகிற பேச்சுக்கு யாரும் வேலைக்குலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலையை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து பரிமாறுறாரு. அடுத்து இன்னைக்கு சாம்பார் தானா, இன்றைக்கி ஒரு சிக்கன் மட்டன் எதுவும் எடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் சித்தப்பா கேட்குறாரு. ராஜியோட சித்தப்பா. ஒத்தையில் நானே எவ்வளோ வேலை தாங்க பார்க்க முடியும், இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ராஜியோட அப்பா வந்து அவங்க அம்மா பற்றி கேட்குறாங்க. அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாரு. அவர் ஒன்றுமே கண்டுக்கிடாமல் சாப்பிட்றாங்க. பக்கத்தில் அவங்க அம்மா வந்துட்டு ஏன்டா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாளே, என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்கலாம்லடா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லைடா 2-3 நாளே அவளுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ என்ன ஏதுன்னு கேட்டு அவளை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது பொண்டாட்டி மேலே அக்கறையோடு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏன் அவனாப்பில் புரிச்சுன்னு சொல்லி ஏன் மேலே கொஞ்சமாவது அக்கறைப்படுறாளா, தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கால, அதுக்கு அவளே தனியாக போய் பண்ணட்டும், எனக்கு தெரியாமல் எல்லா வேலையும் செய்கிறாள், தனியாக ஆஸ்பத்திரி போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா அதுக்கு தான் கூட்டா நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்னு, அத்தா ஒரு நாள் தானே சாப்பிடாம இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏம்மா நீ போய் அப்போ சாப்பிட வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி சின்ன மருமகளை சொல்லுவோம். அத்தையை நான் அப்போதே கூப்பிட்டேன், அக்கா தான் வரலங்கிறாங்க, நான் சொன்னேன் போய் சொல்லுமாங்கன்னு திருப்பி போய் பேசுகிறாங்க. அக்கா வாங்கக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு அதெல்லாம் சாப்பாடு எதுவும் வேண்டாம், நீங்கள் ஏன்க்கா யாரோ மேலே உள்ள கோவத்தை சாப்பாடு மேலே காட்டுறீங்க, அதெல்லாம் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை அப்படிங்கிறாங்க. பேசுகிறதெல்லாம் கேட்டிங்களாங்க நீங்கள் அப்படின்னு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கஞ்சி வேணால் போட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு கஞ்சி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. போயிட்டு திருப்பி வர்றாங்க. நம்ம இவ்வளோ தூரம் வீட்டில் வந்து சமைக்கிறோம், வேலை பார்க்குறோம், அவங்க துணி துவைச்சி போடுறோம், வீடு அவ்வளோ தூரம் பார்க்குறோம், தூங்குறத தவிர்த்து எல்லா நேரமும் வேலை பார்த்துட்டு தானே இருக்கோம். கொஞ்சமாவது நமக்கு உடம்பு சரியில்லையே, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தையாவது கேட்குறாங்களா, அம்மட்டு தானேக்கா நம்ம மேலே வச்சுருந்தா அவங்க அக்கறை பாசம் எல்லாமே இதுக்காக தானே இவங்க கூட நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வீட்டை விட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க.